கடந்த சில நாட்களா சோசியல் மீடியாவுல நடிகர் விஜய், சங்கீதா இவர்கள் விவாகரத்துடைய விவகாரம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருந்தாலும், ஒரு முக்கியமான விஷயம் இப்ப பேசுபொருளா மாறியிருக்கு. அதாவது சங்கீதா நடிகர் விஜய வேணாம்னு விவாகரத்து செஞ்சதுக்கு அப்புறமும், ஜீவனாம்சமா அதாவது விஜய் கிட்ட இருந்து ஜீவனாம்சமா எத்தன கோடி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்ப சோசியல் மீடியா முழுக்க பேசுபொருளா மாறியிருக்கு. ஒரு படத்துக்கு விஜய் இப்ப ரூ. 200 கோடி சம்பளம் வாங்குறாரு. ஆனா இதுக்கு முன்னாடி அவருடைய சம்பளம் 100 கோடி, 50 கோடி இப்படித்தான் இருந்தது. விஜயினுடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 600 கோடி இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. இப்ப 600 கோடி ரூபாயில சங்கீதா ஒருவேளை விவாகரத்து வாங்கிட்டு போனாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அதுல பாதி ஜீவனாம்சமா கிடைக்கும். அதாவது 300 கோடி ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. அதே சமயத்துல மேற்கத்திய கலாச்சாரத்துல தான் இந்த சட்டங்கள்லாம் எடுபடுமே ஒழிய, நம்மதுல அப்படி 50% மேண்டட்டரியா குடுத்தாகணும் அப்படின்னு வந்தது இல்ல. அது மாப்பிள்ளை, பொண்ணுங்க அதாவது ஆண், பெண் அந்த கணவன், மனைவி அவங்களுடைய பேக்ரவுண்டு இத பொறுத்து தான். அந்த விதத்துல பார்க்கும்போது, சங்கீதாவுக்கு பேக்ரவுண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஏன்னா, அவங்க பிறப்பிலேயே பணக்காரவங்க. அவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கு. சங்கீதாவினுடைய தனிப்பட்ட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 400 கோடி ரூபான்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இந்த விவாகரத்துக்கு மிக முக்கிய மூலதனமான காரணமே என்ன ஒண்ணா, விஜய் அரசியலுக்கு வந்தது சங்கீதாவுக்கு சுத்தமா பிடிக்கல. காரணம் என்ன ஒண்ணுன்னா, கரியரோட உச்சத்துல இருக்கும்போது, விஜய் இன்னும் தொடர்ந்து பல படங்கள் நடிச்சு பணத்தை சேர்த்து கல்லா கட்டுவார்னு பார்த்தா, இவர் சேர்த்து வச்ச பணம் எல்லாத்தையும் போதும்னு, அதாவது சினிமா இதோட போதும், சேர்த்து வச்ச பணத்தை எல்லாத்தையும் எடுத்து மக்களுக்கு நல்லது பண்ண போறேன்னு அரசியல்ல செலவு பண்ணிக்கிட்டு இருந்தா, என்னுடைய எதிர்காலம், என் பிள்ளைங்களோட எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு உண்டாகும் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தே அவங்க விஜய போவேணாம்னு தடுத்திருக்காங்க. ஆனா எவ்வளவு சொல்லியும் அவங்க கேட்காதனால, அவங்க கடைசியா எடுத்த பிரம்மாஸ்திரம் தான் இந்த விவாகரத்து விவகாரம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு சங்கீதாவினுடைய ஆதரவாளர்கள் சொல்லும்போது, இத்தனை வருஷமா அவங்க பொறுமையா இருந்திருக்காங்க அப்படின்னா, விஜயினுடைய இமேஜ் டேமேஜ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். ஆனா அது எல்லாத்தையும் விஜய் அட்வான்டேஜா எடுத்துட்டு, அவங்களுடைய மனதை நோகடிக்கிற விதமா, அதாவது உடல் ரீதியா, மன ரீதியா அவங்கள காயப்படுத்துற விதமா விஜய் தொடர்ந்து அந்த இன்னொரு நடிகை கூட திருமணம் தாண்டிய எல்லை மீறிய அத்துமீறி உறவு வச்சிருந்ததா இதுக்கு மூலதானமா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சங்கீதா ஜீவனாம்சம் வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்காங்க. இந்த விவகாரத்தை விஜய் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படிங்கிறத வரக்கூடிய ஏப்ரல் 17ல தான் நம்ம கோர்ட்ல பார்க்க முடியும். அதை தாண்டி என்ன ஒண்ணுன்னா, விஜயினுடைய நெருங்கிய வட்டாரத்துல சொல்லும்போது, விஜய் சங்கீதாவை அளவு கடந்து காதலிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. இப்பயும் அவர் காதலிக்கிறாரு. அவருக்கு தன் மனைவி, பிள்ளைகள் அப்படின்னா உயிர். அதனால கண்டிப்பா அவர் சங்கீதாவே விவாகரத்து கேட்டாலும் தளபதி விஜய் விவாகரத்து கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சங்கீதாவினுடைய குணாதிசயங்களை பத்தி சொல்லும்போது, விஜயினுடைய அப்பா எஸ். ஏ. சந்திரசேகரும் சரி, அவங்களுடைய அம்மாவும் சரி, சங்கீதா மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு பார்க்க முடியாதுன்னு அவங்களுக்கு நல்ல விதமா தான் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. இதை பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.